ஹாய், வெல்கம் பேக் டு மாஸ் முருதுலா மீடியா. நான் உங்கள் முருதுலா. இந்த உலகத்துல சில ஐடியாஸ் ஆர் திங்ஸ் உருவாகும் போதே கம்ப்ளீட்டா உருவாகும். அதை ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணவோ, மாடிஃபை பண்ணவோ, மாடர்னைஸ் பண்ணவோ தேவையில்லை. ஏன்னா அது உருவாகும் போதே கம்ப்ளீட்டா உருவாகும். இந்த உலகத்துல அது மாதிரி மிகச்சில பொருட்கள் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொருளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஆக்சுவலி வேற கண்டென்ட் வீடியோ எடுக்கிறதா இருந்தது. ஆனா நாங்க வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த சேஃப்டி பின் தேவைப்பட்டது. இந்த பின் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. இதனோட ஹிஸ்டரியை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களோட ஷேர் பண்றேன். பண்டைய காலத்துல பட்டன்ஸும் ஜிப்ஸும் கண்டுபிடிக்கல. அதனால அந்த மக்கள் ட்ரெஸ் வியர் பண்ணும் போது பேசிக் பின்ஸை யூஸ் பண்ணி வியர் பண்ணாங்க. ரோமன்ஸ் ஷுகுலாவை இயர்லி ப்ரூட்ஸ் வச்சு வியர் பண்ணாங்க. 1849ல அமெரிக்காவை சேர்ந்த வால்டர் ஹண்ட் இதை கண்டுபிடிச்சாரு. அவரு நிறைய கடன் பிரச்சனையில தத்தளிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு எதனா செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அவரு ஒரு கம்பியை எடுத்து வளைச்சு முதல்ல இந்த பின்னை கண்டுபிடிச்சாரு. அதனோட பேட்டன் ரைட்ஸை $400 அமெரிக்கன் வித்துட்டாரு. ஆனா இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த பின் நெசசரி ஐட்டமா இருக்கு. விண்வெளி ஆராய்ச்சியில இருந்து சாரி சரி பண்றதுக்கும் இந்த பின் யூஸ்ஃபுல்லா இருக்கு. 170 இயர்ஸா மனிதர்கள் இந்த பின்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தடவை இந்த பின்னை நீங்க யூஸ் பண்ணும் போது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு இஷ்யோட பாட்டை நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னு. பின்னோட இஷ்யூ முடிஞ்சிருச்சு. எதனா ஸ்நாக்ஸ் இருக்கா? இந்த சிப்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு, பாப்போம். இந்த உலகத்திலே அதிக அளவு விரும்பி சாப்பிடுற ஸ்நாக்ஸ்னா அது பொட்டேட்டோ சிப்ஸ் தான். இது இன்டர்நேஷனல் லெவல்ல $30 பில்லியன் மார்க்கெட்டிங்க வச்சிருக்கு. லேஸ் கம்பெனி ஒரு வருஷத்துல யூஎஸ்ஏல 372 மில்லியன் லேஸ் பேக்கெட்டை சேல் பண்றாங்க. ஆனா வேர்ல்டு ஃபுல்லா எவ்வளோ சேல் ஆச்சுன்னு தெரியல. பில் கேட்ஸ் 14,000 ஏக்கர்ஸ்ல உருளைக்கிழங்க பயிரிடுறாரு. அவர் ப்ராஃபிட் இல்லாம பண்ணுவாரு. இப்படி $1 பில்லியன் டர்ன் ஓவர் ஆக இந்த சிப்ஸை ஒருத்தர் கடுப்புல தான் கண்டுபிடிச்சாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? 1853ல நியூயார்க்ல மூன் லேக் ஹவுஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்ச ஜார்ஜ் கிரம் அப்படின்ற பிளாக் செஃப் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அதுவும் சம கடுப்புல. ஒரு நாள் நைட் அவருக்கு ஒரு பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஆர்டர் வந்தது. அவர் அதை செஞ்சு அனுப்பினாரு. அந்த கஸ்டமர் அது பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவரு மறுபடியும் செஞ்சு அனுப்பிச்சாரு. அது மொந்தமா சவுன்னு இருக்குன்னு அந்த கஸ்டமர் அதையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவரு மறுபடியும் செஞ்சு அனுப்பிச்சாரு. அந்த கஸ்டமர் அது மொறுன்னு இல்லைன்னு அதையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது மாதிரி 4 டைம்ஸ் நடந்தது. அவர் கடுப்புல உருளைக்கிழங்கு எவ்வளவு மெல்லிசா அறிய முடியுமோ அவ்வளவு மெல்லிசா அறிஞ்சு எண்ணெயில தூக்கி வீசினாரு. அது பொரிஞ்ச அப்புறம் அது மேல சால்ட் மட்டும் போட்டு அந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட அந்த கஸ்டமர் இவ்வளோ டேஸ்டா இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதுல இருந்து அந்த டிஷ் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபேமஸ் ஆச்சு. இப்படி ஒருத்தர் கடுப்புல கண்டுபிடிச்ச டிஷ் தான் வேர்ல்டு முழுக்க விரும்பப்படுற ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கு. என்னைக்காவது நீங்க கடுப்பா இருந்தீங்கன்னாவோ கோபமா இருந்தீங்கன்னாவோ சும்மா இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. ஒருவேளை நீங்க செய்யற வேலை மூலியமா நீங்க வேர்ல்டு ஃபேமஸா ஆகலாம். இது மாதிரி இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். பாய்.